வாவ். என்ன ப்ரோ குடுத்தோனே சாப்பிடுது? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பினோ. இப்போ இது நம்ம நார்மலாக இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணாமல் இது பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி பால் மாரி சுருணும். பால் மாரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு நம்மளுக்கு குத்தும். ஆமாம் ப்ரோ, இது ரேட்டு ப்ரோ, ஒயிட் ரேட் இது. ஓகே, இது நம்ம தூக்கும் போது பார்த்தீங்கன்னா வாழை பிடிச்சி தான் தூக்கணும். வாழை பிடிச்சி தூக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டோம்னா அமைதியாக இருப்பாங்க. ஃபாஸ்ட்டாக மூவ் இருக்காங்க. ஆமாம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஃபார்மோட நேம் பார்த்தீங்கன்னா அனிமா பெட் ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா திருவத்தூர்ல இருக்கு. லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த ஃபார்ம்ல இல்லாத பெட்ஸே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். எக்கச்சக்கமான பெட்ஸ் இருக்கு. அதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ உங்க பேரு? என் நேம் அன்சாரி ப்ரோ. ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனிமா பெட்ஸ் ஃபார்ம். ஓகே, என்னென்ன இருக்குன்னு காட்டுறீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ரேட் அண்ட் வெரைட்டிஸ் மட்டும் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஓகே, பின்னாடி இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ இக்வானா ப்ரோ. ஓகே, கிரீன் மாதிரி தெரியுது. ப்ளூ ப்ரோ, வெளியே எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது ப்ரோ. வாவ், ஃபுல்லாக வெஜிடேரியனா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான். இது சேல்க்கா இல்லை வளர்க்க? இது நான் என்னோட ஹாபிக்காக எடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ. சேல்க்கு வேணா கூட இருக்கு, நம்ம தரலாம். டெயில்னா ப்ரோ? இது வந்து டைல் கட்டு ப்ரோ, அதுக்காக தான் ஹாபிக்காக வச்சுட்டேன். டெயில் கட் பண்ணிடுவீங்களா? இது கட் ஆயிடும். ஓகே, அது கட் ஆயிடுச்சுன்றதுனால இப்போ ஆனால் வளர்ந்துரும். ஆனால் இது ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா கஸ்டமருக்கு தேவைப்படுமா பார்த்தீங்கன்னா டைல் ஃபுல் டைல் இருக்க மாதிரியே கூட எடுத்து. ஓகே, நமக்குள்ள இதுல கிரீனும் இருக்கு. கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, அது ஃபுல் டைல் வரும். ஓகே. நார்மலாக ரேட்லாம் எவ்வளோ போகுது இதெல்லாம்? இது வந்து ஒன்று கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும், அப்புறம் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். இப்போ கிரீன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 6Kலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அப்படியே நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறிட்டே போகும். அதே மாதிரி அதுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். ஓகே ப்ரோ, இவரை விட்டுருங்க, வேற பார்க்கலாமா? பார்க்கலாம். கிரீன் காட்டுறீங்களா? நம்ம கிரீன் காட்டலாம் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா டைல் கட் இல்லை, ஃபுல் டைலே இருக்கும். ஓகே, தெரியுதுங்களா? இது டைல் கட் ஆனாலும் வளரும்ல? வளர்ந்துரும். இது வந்து கட் ஆகாம வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். ஓகே, அது எப்படி ப்ரோ கட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் அது வந்து இப்போ எதுலன்னா மாட்டி இதுவா வருது, அதான் டேமேஜ் ஆகுது, அந்த மாதிரி தான். மற்றபடிலாம் வேற எதுவுமே நம்ம கையில இருந்து கட்டும் ஆகாது. புரியுது. இதுங்களை வந்து நம்ம டேம் பண்ணோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி டைப் தான். ஓகே, இதை நம்ம டேம் பண்ணாம விட்டோம்னா கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பாங்க. அந்த டைம்ல தான் பைட் பண்ணுவாங்க. ஆமா, இந்த வாளால அடிப்பாங்க. பைட்லாம் பண்ண மாட்டாங்க. பைட் எப்படின்னா நம்ம ஒரு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இப்படி எடுத்துட்டு போயிட்டு வாயாண்ட கையெல்லாம் காமிச்சோம்னா அப்ப கடிப்பாங்க. ஓகே, இந்த சாரப்பாம்பு மாதிரி இந்த வால்ல பின்னாடி அடிக்கும். ஆமா, சாரப்பாம்பு அதேதான். அது வைல்டு அடிக்கும். உங்ககிட்ட டேம்டு இருக்கு? ஆமா, நம்மது டேம்டு. இதெல்லாம் எவ்வளவு ரேட் ப்ரோ? இது அதான் கிரீன் வந்து 6Kலேருந்து ஸ்டார்ட். 6K தான்? ஆமா, சூப்பரா இருக்கு ப்ரோ. வெச்சுங்க. இது 1.7. ஓகே, இதோட பெருசா வளரும்ல? சைஸ் மட்டும் வளரும்? சைஸ் வந்து 6 feet கிட்ட வளரும். 6 feet அந்த டைல் லென்த்தோட சேர்த்து 6 feet கிட்ட வளரும். அப்ப எப்படி மான்ஸ்டர் மாதிரி ஆயிடுவாங்கல்ல? மான்ஸ்டர் மாதிரி சொல்ல முடியாது ப்ரோ, இதுவும் ஒரு பெட்டு தான். ஓகே, நம்ம இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா சோல்டர்ல எல்லாம் வச்சு ஒரு அழகாவே இருக்கும். அது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் லுக்கெல்லாம். வாவ், என்ன ஃபீட் பண்றீங்க ஆக்சுவலா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூசணிக்காய் இருக்குல்ல ப்ரோ, ஆமா, அது கீரை, அந்த டிஸ்ட்ரிக்ட் பூசணிக்காய் சொல்லுவாங்கல, டிஸ்ட்ரிக்ட் உடைப்பாங்க, அந்த பூசணிக்காய்ல ப்ரோ. நம்ம சமையலுக்குலாம் வாங்கல, அந்த பூசணிக்காய் ப்ரோ. அப்புறம் அந்த முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிடுவோம். முருங்கைக்கீரை, அதான் கீரை வகையில வந்து எல்லா கீரையுமே கொடுக்கலாம். வேற ஏதாவது கலர் கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ரெட்டு கிடைக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லோ கிடைக்கும். ஓகே, வாவ், சூப்பரா இருக்கு ப்ரோ. இந்த பயமே இருக்காதுல்ல? ஏன்னா இது நம்ம கிட்ட டேம் ஆயிடுச்சுன்றதுனால அந்த இதுவும் இருக்காது நம்ம. சப்போஸ் இதை நான் வாங்கிட்டு போனேன்னா என் கூட அடாப்ட் ஆகும் எத்தனை நாள்? அடாப்ட் உங்ககிட்ட வந்து அப்படிலாம் இல்லை ப்ரோ. இப்போ நம்மளே டேம் பண்ணி வச்சிருக்கோன்றதுனால ஒரு நாள் கூட தேவையில்லை. ஓகே, நீங்க எடுத்துட்டு போயிட்டா டேம் பண்ண ஆரம்பிச்சு ஒரே நாள்ல அடாப்ட் ஆகுமா? சரி ப்ரோ, இவ்வளவு வச்சிருங்க. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் ப்ரோ? நெக்ஸ்ட் வந்து எஜாக்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, இவங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. இந்த குட்டிலாம் போட்டிருக்காங்க. ஆமா ப்ரோ, 3 பேபிஸ் இருக்கு ப்ரோ.
நம்ம பிரீட் பண்ணி தான் கஸ்டமர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும். அப்படிங்களா? அந்த நம்ம குட்டியை மட்டும் பேரண்ட் நீங்க வச்சுப்பீங்க, குட்டியை ஆமா குட்டி கொடுத்துருவோம். சப்போஸ் யாரா பேரண்ட்ஸ் கேட்டா பேரண்ட்ஸ் கேட்டாலும் அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா நம்ம கையில இருக்கிற பேரண்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, இது நீங்க ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணனால நீங்க அது உங்களுக்கு வச்சிருக்கீங்க. ஆமா, எல்லாமே வெளிய இருந்தும் வரும் ப்ரோ நிறைய. இது வெள்ளையா இருக்குது என்ன ப்ரோ? கருப்பா இருக்கு. வெள்ளை ஒயிட் கலர் வந்து பாத்தீங்கன்னா அல்பினோ. ஓகே, இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர். இதுவும் வெள்ளையும் போடலாமா? போடலாம் ப்ரோ, அந்த மாதிரி போடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சினமன். ஓகே, அது வந்து பின்ட்டு. ஓகே. நார்மலா பேசிக் பிரைஸ் எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது? இது 4K ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்பினோ வந்து 4K, சால்ட் அண்ட் பெப்பர் வந்து 5K, சினமன் வந்து 6, பின்ட்டு வந்து 7K. ஓகே, இத எடுத்து காட்டுறீங்களா நம்ம சப்ஸ்கிரைபர்? காட்டலாம் ப்ரோ. தேங்க்ஸ். வாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் எதை பார்த்தோம் ப்ரோ? இது அல்பினோ ப்ரோ. அல்பினோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அல்பினோ. இப்போ இது நம்ம நார்மலா இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணாம இது பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி பால் மாதிரி சுருங்கும். பால் மாதிரி ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த முள்ளு நம்மளுக்கு லைட்டா குத்தும். ஆமா, நம்ம இந்த குண்டு ஊசியில எப்படி குத்துனா எதுவும் ஆகுமோ அந்த மாதிரி ரத்தம் கூட வரானா. ஓகே ஓகே. நம்ம வளர்க்கறத பொறுத்து தான். ஆமா, இவங்க வந்து சால்ட் அண்ட் பெப்பர். இவங்க பாத்தீங்களா பால் மாதிரி ஆயிட்டாங்களா? ஓகே. இப்போ நம்ம இப்படி 2 கையில மாத்தும் போது பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் காட்டும். அது பயம் வந்துருச்சுன்னா அது பயம் வந்துச்சுன்னா அப்படியே பால் மாதிரி இருக்கும். என்ன பார்த்து புது ஆளுன்னு சொல்லி அப்படி பண்ணுது. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சினமன். கலர் வந்து கொஞ்சம் yellow ஷேட் வரும். அழகா பால் மாதிரி சுருண்டுட்டாங்க. நம்ம வந்து டேம் பண்றதுக்கு டைம் கிடைக்கலன்றதுனால அப்படி இருக்கு ப்ரோ. டேம் பண்ணி வளர்த்தோம்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஓகே. ஆனா இப்போ இது எதுவுமே இல்லை. நான் ஒரு 1 hour எடுத்து கையில பழக்கப்படுத்தினாவே இப்போ என்கிட்ட டேம் ஆயிடும். ஓகே. இவங்க வெஜிடேரியனா ப்ரோ? இவங்க வந்து நான்வெஜ் தான் ப்ரோ ஃபுல்லாக. நம்ம மியா ஃபுட் இருக்குல்ல அது போடலாம். அப்புறம் மேல் வாம்ஸ், சூப்பர் வாம்ஸ் அந்த மாதிரி தான். ஓகே, விட்டுருங்க இவரை. இவங்க வந்து பின்ட்டு வெரைட்டி. சூப்பரா இருக்கு ப்ரோ. இந்த ராபிட் வளர்த்தா அந்த ஸ்மெல் எல்லாம் வரும்ல, அதுதான் ப்ராப்ளம். அந்த மாதிரி எல்லாம் இதுல இல்ல ப்ரோ. அதான் ப்ரோ, பெட்டிங் மட்டும் நம்ம கரெக்டா மாத்தி சேஞ்ச் பண்ணி கரெக்டா வச்சிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி. எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணணும் ப்ரோ? ஒரு 10 days ஒன்ஸ், 1 week ஒன்ஸ் அந்த மாதிரி மாத்திட்டோம்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, சரி விட்டுருங்க அவரை. இவர் மட்டும் அழகா ஃபேஸ் காட்டுறாரு. ஹைல உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்குமா ப்ரோ? ஆமா ப்ரோ, அல்பினோக்கு ரெட் வரும், மத்ததுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் தான் வரும். இல்ல காஸ்ட்லினா இது ப்ரோ? அல்பினோவா சால்ட் அண்ட் பெப்பரா? பின்ட்டு தான் ப்ரோ. பின்ட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹை வெரைட்டிஸ்லாம் இருக்குது. 50K வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு ப்ரோ. இந்த குட்டி இந்த ஸ்டேஜ்ல கொடுப்பீங்களா இல்ல பெருசான தான் கொடுப்பீங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு 15 days வளர்ப்போம் ப்ரோ. அது எத்தனை நாள் குட்டி ப்ரோ? இது பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25 days இருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ பார்க்கலாம்? இப்போ டிராஃப் ஹாம்ஸ்டர் பார்க்கலாம். நமக்காக எடுத்து காட்டுறீங்களா? ப்ரோ, அதாவது ஒரு 4 பீஸ் தான் நம்ம இப்போ ஸ்டாக் இருக்கு. எல்லாம் சேல் ஆயிடுச்சா? ஆமா, சேல் ஆயிடுச்சு ப்ரோ. எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. சப்போஸ் யாரா கேட்டாங்கன்னா நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு மண்டே வருது ப்ரோ ஸ்டாக். மண்டே வருது. ஆமா, அதுக்காக தான் ஃபிஷ் டேங்க் எல்லாம் காலியா இருக்கு. நம்ம வீடியோ மண்டே தான் ரிலீஸ், பிரச்சனையே கிடையாது. ஓகே ப்ரோ. இவங்க வந்து டிராஃப், இதுவும் டிராஃப், அதெல்லாம் வந்து சிரியனா ப்ரோ? ப்ரோ சிரியன்லாம் எவ்வளவு வருது ப்ரோ? சிரியன் வந்து பேர் 800 ப்ரோ. டிராஃப் வந்து பாத்தீங்கன்னா பேர் 800ல ஸ்டார்ட் ஆகி 1500 வரைக்கும் ப்ரோ. கலர் வெரி மாறும். இதுல எது ப்ரோ ஃப்ரெண்ட்லி ஆக்சுவலா? நம்ம சிரியனுமே ஃப்ரெண்ட்லி, டிராஃபுமே ஃப்ரெண்ட்லி தான் ப்ரோ. அது வந்து நம்ம எடுத்து டேம் பண்ணாம விட்டோம்னா நம்மளுக்கு கடிப்பாங்க. ஆமா, சீரியன் ஹாம்ஸ்டர் வந்து அது நம்ம எடுக்கலனாலுமே வந்து ஃப்ரெண்ட்லி டைப் தான் அது. ஓகே ஓகே. எவ்வளவு வருது அது ஆக்சுவலா பேர்? அது பேர் 800 தான் ப்ரோ. 800. ஓகே. இது ப்ரீடிங் சைஸ் இந்த சைஸ் தான் ப்ரோ. 3 month வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து 3 monthல ப்ரீடிங் ஸ்டேஜ் ப்ரோ. ஓ, இவ்வளவு சீக்கிரம்? ஆமா. எத்தனை குட்டி? 2.5 monthல கூட வந்துரும். ஆனா நம்ம அந்த டைம்ல ப்ரீட் விட கூடாது. விட்டீங்கன்னா குட்டி வீக்கா இருக்கும். ஆமா, குட்டி வீக்கா இருக்கும், குட்டி பாத்துக்காது. ஏன்னா அதுவே வந்து குழந்தை என்னும் போது வந்து பாத்தீங்கன்னா குட்டி போட்டு பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால 3 monthன்றது ஒரு 4 monthக்கு அப்புறம் போட்டாங்கன்னா பிரீட் குட்டி எல்லாம் நல்லா காப்பாத்தி போடும். எத்தனை குட்டி போடும் ப்ரோ? ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில போட்டிருக்கிறதுலாம் 8, 7 அந்த மாதிரி தான் ப்ரோ. ஹையஸ்டா எவ்வளவு போடும்? ஒரு ஹையஸ்ட் வந்து நம்ம கையில போட்டிருக்கு 13 குட்டி. 13 குட்டி. ஆமா ப்ரோ. ஆனா மத்தவங்க சொல்றாங்க 15 குட்டி எல்லாம் போடுன்னு. நம்ம கையில 13 வரைக்கும் போட்டிருக்கு. இவர் தூங்கி நிக்காரு ப்ரோ. ஆமா ப்ரோ, அந்த மாதிரி தான் தூங்காலே கியூட்டா இருக்கும்ல. ஆமா, இதுக்காக நிறைய பேர் ஹாம்ஸ்டர் வாங்குவாங்க. இவர் பாருங்க ஆக்டிவா இருக்காரு இப்போ. இதான சால்ட் அண்ட் பெப்பர்? ஆமா, சால்ட் அண்ட் பெப்பர். சப்போஸ் நான் இப்ப கையை உள்ள விட்டுனா அது சுருங்கிடும்ல? அந்த மாதிரி இல்ல ப்ரோ. நீங்க இப்ப கை வச்சு தொடும் போது பாத்தீங்கன்னா அது இப்படி லைட்டா ஷேக் பண்ணும். ஓகே ஓகே. தூக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பால் ஆயிடும். இதுவே நம்ம டெய்லி ஃபீட் கொடுக்கும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா விளையாடுவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்லி. ஓகே.
இவங்க எல்லாம் தூங்குறாங்களா? ஆமா ப்ரோ. எவ்வளவு நேரம் ப்ரோ யூஸ்வலா விளையாடுவாங்களா இல்ல தூங்கினே இருப்பாங்களா ப்ரோ? இவங்க மார்னிங் டைம்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தூங்கிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. நைட்டு தான் ஃபுல்லா ஆக்டிவா விளையாடிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே. அந்த ஐடில போயிட்டு அந்த நைட் டைம்ல வரவங்களுக்கு அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஏன்னா வேலைக்கு போயிடுவோம் பகல்ல, நைட்ல விளையாடுறதுக்கு கரெக்டா இருக்கும்ல. இவங்கலாம் எவ்வளவு ரேட் வருது ப்ரோ? அதான் ப்ரோ சிரியனே வந்து 800 தான் ப்ரோ. ஓகே, எல்லாமே 800. ஆமா, அது வந்து கலர் வேரியட்லாம் இல்ல. ஸ்டார்டிங்கே 800 தான். அடல்ட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் மாறும். ஓகே. மேலே வச்சிருக்கீங்களா? மேல இருக்கும் சிரியன். ஃபுல்லா ஃபிஷ் டேங்க்ல வச்சிட்டீங்களா? ஆமா ப்ரோ. ஸ்டார்டிங்ல ஃபிஷ் ஏதாவது வச்சிருந்தீங்களா? இல்ல ப்ரோ, இவங்களுக்காக ஹாம்ஸ்டருக்காகவே எடுத்தது தான். ப்ரோ ஆப்பிரிக்கன் எது பர்சனல் யூஸ்க்கா எப்படி ப்ரோ? பர்சனல் யூஸ்க்காக தான் ப்ரோ. சரி, உள்ள போயிட்டாங்களா? ஆமா. எப்படி ப்ரீடிங் ஆகுதா? ப்ரீடிங் ஆகுது ப்ரோ. எத்தனை முட்டை போட்டுருக்கான்? இன்னும் இப்போதைக்கு வைக்கல. எடுத்துட்டு வந்து போட்டே ஒரு 3 days தான் ஆகுது. 3 days. ஆமா. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பார்க்கலாம்? மைஸ் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, குட்டிலாம் போட்டுருக்கு. ஆமா ப்ரோ. எப்படி ஒரு மேலுக்கு 3 ஃபீமேல் அந்த மாதிரி? நம்ம வந்து 2 மேல் போட்டிருக்கோம், 4 ஃபீமேல். அதான் ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் கணக்கு. ஆமா. குட்டி எத்தனை ப்ரோ போடும் இவங்க? இவங்க வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 6, 8, 10, ஏங்கல வந்து 15 வரைக்கும் இதுல போட்டிருக்காங்க மைஸ்ல. மைஸ்னா நல்ல பிசினஸ். எப்படி ப்ராஃபிட்டா போகுதா எப்படி? ப்ராஃபிட் தான் ப்ரோ. ஓகே. இவங்களும் குட்டி போட்டுருக்காங்க. இவங்களும் எப்படி ப்ரோ பேரா கொடுக்கும்போது எவ்வளவு தருவீங்க? பேர் வந்து சிங்கிள் கலர் வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ் வந்து 300. ஓகே. பேண்டட்ல எடுக்கிற மாதிரி இருந்தா 400 வரும் ப்ரோ. ஓகே, அங்க இருக்கு பாரு. இவங்க குட்டி போடலையா ப்ரோ? இந்த சைடுல இருக்கா சார். இந்த சைடுல இருக்கு ப்ரோ. ஓகே. எல்லாத்துலயும் குட்டி போட்டுருக்காங்க. இது வெள்ளை ப்ரோ? ஒயிட். அதான் அதுவும் மைஸ் தான் ப்ரோ. ஓகே. எவ்வளவு ரேட் வராங்க ஆக்சுவலா? அதுவும் 300 தான். மைஸா என்னது ப்ரோ? இது ரேட் ப்ரோ, ஒயிட் ரேட் இது. ஓகே. இது நம்ம தூக்கும் போது பாத்தீங்கன்னா வாழை பிடிச்சி தான் தூக்கணும். வாழை பிடிச்சி தூக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கையில வச்சுக்கிட்டோம்னா அமைதியா இருப்பாங்க. ஃபாஸ்டா மூவ் இருக்காங்க. ஆமா, அது நம்ம ஃப்ரெண்ட்லி டைப் தான். விழுந்தாலுமே எதுவுமே ஆகாது. ஆனா தரையில விழுந்ததுன்னா அடிப்படும். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுட். ஓ சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆமா. அப்புறம் அஸ்கி எடுக்கட்டுமா ப்ரோ? எடுங்க ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா அஸ்கில நார்மல். டம்போ இது. ஓகே ஓகே. ஹேர் பாருங்க பெருசா இருக்கும். இதுல நான் அடல்ட் கூட காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இது வந்து ஓடிட்டு காமிச்சிட்டேன் ப்ரோ. காமிச்சிட்டீங்க. ஓடட்டில் கூட டம்பர் ரேட் இருக்கு. நம்ம அது கூட காட்டிடலாம். வாவ் சூப்பரா இருக்கு ப்ரோ. இதுல நம்ம அடல்ட்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து காது பெருசா தெரியும். ஓகே ஓகே. ப்ரோ இந்த அஸ்கில எடுத்து பாருங்க காது. ஆமா, எலிஃபென்ட் ஏர் மாதிரி தெரியும். ஆமா, பெருசா இருக்கு காது. அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு வச்சிருக்கோன்றதுனால அது எதுன்னு எடுத்து காட்ட முடியுமா? எல்லாம் ஓடுறாங்களா, அதனால. இது வந்து அஸ்கில டம்போ. சரி விட்டுருங்க ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளவு வச்சிருக்கீங்க மைஸ்? ஆமா ப்ரோ, எல்லாமே மைஸ் தான் ப்ரோ. ஃபுல்லா மைஸே? ஆமா, மைஸ் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஆமா இருக்கும். மைஸ் வந்து நம்ம கடை இயர் ஃபுல்லாவே ஸ்டாக் இருக்கும் ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு எல்லாமே. மேலேயும் இருக்கான் ப்ரோ? இருக்கு ப்ரோ. வாவ், ஃபுல்லா குட்டி தான்ல? ஆமா. என்ன ப்ரோ எல்லா இடத்துலயும் குட்டி வச்சிருக்கு? அதுதான் ப்ரோ, ப்ரீடிங்காக தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நீங்க பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். ஓகே ஓகே. இது எல்லாமே மைஸ் தானே? ஆமா ப்ரோ. கீழே இருக்குது ப்ரோ? அதெல்லாம் வந்து ரேட் ப்ரோ. எது ப்ரோ கீழே? கீழே இருக்கிறதுலாம். ஓகே. வாவ் சூப்பரா இருக்கு ப்ரோ. இதுலயுமே பேபிஸ் இருக்கு, நான் காட்டுறேன் ப்ரோ. ஓகே. இது சைஸ் இவ்வளவுதான் இல்ல? ஆமா. இது எல்லாம் முயல் மாதிரி டம்போ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெர்ச்சலி சைஸ்க்கு இருக்கும் ப்ரோ. ஓகே. எவ்வளவுக்கு தரீங்க இது ஆக்சுவலா? நம்ம ஒயிட் ரேட் பாத்தீங்கன்னா பேர் வந்து 400 ஸ்டார்ட். ஓகே. ஹூடட் வந்து 600 வரும். அஸ்கி வந்து 1000 rupees வரும். டம்போ வந்து 1500 வரும். எது ஜம்போ அதெல்லாம் சொன்னாதான். அது நான் காட்டுறேன் ப்ரோ. இது ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா அஸ்கி. ஓகே. எவ்வளவு வருது? அது வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ் 1000 rupees வரும். பேரா சொல்றது? ஆமா ப்ரோ. இவங்க வந்து ஊடட். ஓகே. ஊடட் வந்து பாத்தீங்கன்னா 600 வரும். 600. ஓகே. ஆமா.
நெக்ஸ்ட் இவர் ப்ரோ. இவர் வந்து இருக்காரு பாத்தீங்களா, அவர் டம்போ. இவங்க தான் பெருசாலி. ஆமா, அந்த பெருசாவே இருக்கும், ரொம்ப பெருசாவே. இல்ல ப்ரோ, காது வந்து அவங்களுக்கு எலிஃபென்ட் ஹேர் வரும். ஓகே ஓகே. தெரியுதுங்களா? தெரியுது. அது வந்து 1500 வரும் ப்ரோ. சப்போஸ் இவங்க வெளிய நார்மல் எலியோட விட்டா யார் ஜெயிப்பா? ப்ரோ இவங்க அடிப்பாங்க ப்ரோ. இவங்க அடிச்சிருவாங்க. ஆமா, ஏன்னா இவங்களுக்கு நம்ம எல்லாமே கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா சத்தான பொருள். ஓகே. அதுக்கு ஏற்ற மாரி நான் ஒரு ஃபைட்டும் பார்த்துருக்கேன் யூடியூப்ல. ஓகே. நம்ம ஒயிட் ரேட்டுக்கும் பெருச்சாலிக்கும் சண்டை, ஆனால் நம்ம ரேட்டு தான் ஜெயிச்சிருக்கேன். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலா நாங்க அந்த மாதிரி வீடியோ போட்டோன்னு வைங்க, ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்க. அனிமல்ஸ்க்கு அந்த மாதிரி ஃபைட் ஏதாவது விட்டா நார்மல் சண்டை கோழியை காமிச்சாலே இப்போ ஸ்ட்ரைக் விடுறாங்க ப்ரோ. அதை காட்டக்கூடாது ஆக்சுவலா இப்போ. ஓ வாவ், சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆப்பிரிக்கன் வந்துடுச்சுல, இது பர்சனல் யூஸ்க்காக இல்ல? ஆமா ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. அப்படியே பச்சை கிளி மாதிரி இருக்கு. ஆமா, அதான் பச்சை கிளி இப்ப பேன் பண்ணிட்டாங்கன்றதுனால எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் மாறிட்டாங்க. ஆமா, கண்ணூர் அந்த மாதிரி ஃபுல்லா. ஓகே. நீங்க பேர்ட்ஸ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? பேர்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஆனா பண்ண மாட்டீங்களா? இடம் இல்ல, ப்ரீட் பண்றதுக்கு இடம் இல்ல ப்ரோ. இடம் இருந்தா ப்ரீட் பண்ணிடலாம். நம்ம வந்து வெளிய இருந்து எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் கஸ்டமருக்குலாம். ப்ரோ உங்ககிட்ட எல்லா மைஸும் இருக்குல்ல? எல்லா மைஸுமே கிடைக்கும், எப்பயுமே கிடைக்கும் ப்ரோ. மைஸும் ரேட்டும் வந்து எப்பயுமே நம்ம கையில ஸ்டாக் இருக்கும் ப்ரோ. ஓகே. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டா மறக்காம கொடுத்துருங்க. கம்மி பண்ணியாவும் கொடுத்தா ஹோல்சேலாவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம ரீட்டைலாவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஒரு 4-5 எடுத்தா ஹோல்சேல் கன்சல்ட் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. இதுனா ப்ரோ கற்பாம்பூச்சி மாதிரி இருக்கு. இது சூப்பர் ஆன்ஸோட பீடைல் ப்ரோ. கற்பாம்பூச்சி கிடையாதா? கற்பாம்பூச்சி கிடையாது. இது எடுத்து காட்டுறீங்களா? எடுத்து காட்டலாம். இங்க லைட் கம்மியா இருக்கு, இப்படி வச்சு காட்டலாம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஆன்ஸோட வண்டி. ஓ மிஸ்டர் வண்டு முருகன் ப்ரோ, லைட் ஐடி லைட்டு. வாவ், இது எப்படி ப்ரோ? பீட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் முட்டையிடும்? அதான் அந்த பியூப்பாவா மாறிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வண்டா மாறிடும் ப்ரோ. பீட்டெல்லாம் மாறிட்டு எக் வச்சு வார்ம்ஸ் வரும் ப்ரோ. இது கொஞ்சம் லேட் ஆகும்ல அந்த எக்? ஆமா. எத்தனை நாள் ஆகும் ப்ரோ இது வந்து? ப்ரோ இப்போ சூப்பர் வார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கல்ச்சரே ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிடுறேன். ஓகே. இப்போ சூப்பர் வார்ம்ஸ் ஒரு 6 மந்த்தாவது நம்ம இப்போ கல்ச்சர் பண்றோம்ல ப்ரோ, அந்த வார்ம்ஸ் வந்து 6 மந்த்தாவது வளரணும். வளர்ந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம பியூப்பாவா மாத்தணும் தனியா. அது பாக்ஸ் செப்பரேட் பண்ணி மாத்திட்டு அதுக்கப்புறம் பீட் எல்லாம் விடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ்க்கு அப்புறம் எக் வைக்கும். எக் வச்சு ஒரு 10 டேஸ்ல வந்து அந்த முட்டை அதான் எக்லே ஆகி வரும் ப்ரோ. இதை பண்றதுக்கு அந்த தேனியை வச்சு நம்ம அழகா தேன் எடுத்துடலாம் ப்ரோ. ஆமா ப்ரோ. வாவ், அதுக்கும் இதே மாதிரி வேலை அதிகம் தான், ஆனா காசு கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். ஆமா, இது வந்து சின்ன இடத்துலயே முடிஞ்சிருது, நம்மளுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. புரியுது. ஆனா கடிக்காது தேனி. ஆமா. ஓ சூப்பரா இருக்கு ப்ரோ. இதுல முட்டை இதுல விட்டுருவாங்கல்ல? ஆமா. இந்த அட்டை எதுக்கு ப்ரோ வச்சிருக்கீங்க? அது வந்து சும்மா அதுங்க இருட்டான இடத்துல இருக்கணும் ப்ரோ, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்ல எல்லாம் உள்ள போய் உக்காந்துக்கோங்க. ஓகே. புரியுது ப்ரோ. இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஃபீட் பண்ணுமா? வண்டா இருக்கும்போது கூட நம்ம ஃப்ளோரானிக் நாங்களாம் ஃபீட் பண்ணலாம். அது இல்ல, அது கேட்கல. இதுக்கு ஏதாவது நம்ம இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு இருக்கு. உருளைக்கிழங்கு கூட சாப்பிடுவாங்க. ஆமா, உருளைக்கிழங்கு கேரட் அப்புறம் அந்த புழுவான பிறகு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வைக்கலாம் ப்ரோ. ஓகே. இதுல அந்த வார்ம்ஸ் இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. அதையும் காட்டுறீங்களா? ஓகே. இதெல்லாம் கல்ச்சர் ஆயிடுச்சா ப்ரோ? கல்ச்சர் ஆகி வந்தவங்க தான், நம்ம கையில கல்ச்சர் ஆனவங்க. ஓகே. இது நல்லா பெருசா வரும்ல? ஆமா, இன்னும் பெருசா வரும். இது இன்னும் எத்தனை நாள் கழிச்சு அந்த பெருசா ஆகும்? இன்னும் ஒரு 1.5 மந்த் அவ்வளவுதான் ப்ரோ. அது அடல்ட் ஸ்டேஜ்க்கு வந்துடும். இதுல ஓட்ஸ் போட்டிருக்கீங்களா? இது ஓட்ஸ் இல்ல ப்ரோ, கோதுமை தவிடு. ஆமா. சப்போஸ் அந்த தவிடு கிடைக்கலனா ஓட்ஸ் போடலாம். ஆமா, ஓட்ஸ் போடலாம். ஓட்ஸ் போட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த உருளைக்கிழங்கு கேரட்லாம் சீவி வைக்கிறோம். ஆமா, அந்த ஈரமான இருக்கு, அந்த அவங்களுக்கு வந்து அந்த நீர் சத்துக்காக அது கொடுக்கறது. புரியுது. ஓகே, இவங்கள வச்சிருங்க ப்ரோ. இது தவிர்த்து வேற என்ன வார்ம்ஸ் இருக்கு ப்ரோ? நம்மள மேல் வார்ம்ஸ் இருக்கு. மேல் வார்ம்ஸ் இருக்குல்ல? வாவ், எக்கச்சக்கமா இருக்கு. ஆமா, மேல் வார்ம்ஸ் நம்ம ரெண்டுமே கல்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது எப்படி பீஸா தரீங்களா கிலோவா தரீங்களா? இது வந்து பீஸ்லயும் கொடுத்துட்டு இருக்கோம், கிராம் கணக்குலயும் கொடுத்துட்டு இருக்கோம், கிலோ கணக்குல கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. வாவ், இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அதோட பீப்பா இது. ஓகே. இது தனியா இது வந்து நம்மளுக்கு கல்ச்சர் ஈஸி ப்ரோ. ஆமா, இது தனியா எடுத்து வச்சிருவோம். இது வந்து கல்ச்சர் ஈஸி. ஓகே. நம்ம சூப்பர் வார்ம்ஸ்க்கு மட்டும் தான் கல்ச்சர் கஷ்டம். ஓகே. இதோட கல்ச்சர் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன ப்ரோ? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வார்ம்ஸ் ப்ரோ. ஓகே, அந்த வார்ம்ஸ் எடுத்து காமிச்சிருங்க. இதான் ப்ரோ வார்ம்ஸ். ஓகே. இதுல இருந்து அப்படியே பியூப்பாவா மாறும் ப்ரோ. ஓகே. பியூப்பாவா மாறிட்டு அதான் பியூப்பா இருக்கு பாருங்க. இது எத்தனை நாளைக்கு இது வரைக்கும் இருக்கும்? இது 3 மந்த்ல வந்து வார்ம்ஸ் 3 மந்த் இல்ல 1.5 மந்த் ப்ரோ. அதுதான் வந்து 6 மந்த், இது 1.5 மந்த். ஓகே. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பியூப்பாவா மாறிடும். மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வண்டா மாறும். வண்டு கூட காட்டுறோம் ப்ரோ. ஓகே. வண்டு இருக்கா இப்போ? இருக்கு ப்ரோ, அதுவும் இருக்கு. வாவ்.
வாவ், எங்களுக்கா ஒரு கிளாஸே நடத்துறீங்க. இதுல என்ன ப்ரோ இருக்கு? இது வண்டு இருக்குல்ல. இவங்க வந்து சின்ன குட்டியா இருப்பாங்க, அவங்க வந்து சூப்பர் வாம்ஸ் பீட்டல் பெருசா இருக்காங்க, இவங்க வந்து குட்டியா இருப்பாங்க. இந்த வண்டுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆமா, இது இவங்க எக் லே பண்ணி வாம்ஸ் இறந்துருவாங்களா எப்படி? அதுதான் ப்ரோ. இது வந்து நம்ம அதுங்க வந்து ஹெல்த்தியா இருந்தா நல்லா வந்து ப்ரீட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகே, அதுங்க வந்து ஹெல்த் இஷ்யூ எதனா வந்ததுன்னா ஒரு வாட்டி எக் லே பண்ணிட்டு ஆமா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம அது எதுவுமே பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. புரியுது. இவங்களுக்கும் ஃபீட் பண்ணணும் உருளைக்கிழங்கு. நம்ம ஒரு வாட்டி கல்ச்சர் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா வாம்ஸ் நமக்குல நிறையவே வந்து எப்பவுமே இருக்கும். ஆமா, சூப்பர் ப்ரோ. சரி வச்சுருங்க ப்ரோ. இவ்வளோ நேரம் வாம்ஸ் அது இதுன்னு நம்ம ரொம்ப சாஃப்டாகவே பார்த்தோன்னா கொஞ்சம் மான்ஸ்டரை காட்டுறீங்களா? காட்டுறோம். என்ன ப்ரோ இது? இது டாரன்டுலா ப்ரோ. சிலந்தி மாதிரியே இருக்கு. ஆமா, ஸ்பைடர். இது ஸ்பைடர் வகையை சேர்ந்தது தான். ஆனால் இதை பெட்ஸாகவும் வளர்க்குறாங்கல்ல? பெட்ஸ் தான் ப்ரோ. இது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் வரைக்குமே வளரும் ப்ரோ. இது கிடைக்காது இல்லை இப்போ? இப்போ கிடைக்காது ப்ரோ. என்ன ஃபீட் பண்ணணும் ஆக்சுவலி? இதுக்கு மேல் வாம்ஸ் பேபிஸ் தான் ப்ரோ. ஓகே, நம்ம தான் ஃபீட் பண்ணி காட்டுறீங்களா? ப்ரோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது பாய்சனஸ் தான். வாவ், என்ன ப்ரோ கொடுத்தோன்னே சாப்பிடுது? இல்லை, இன்னும் சாப்பிடல ப்ரோ. இப்போ அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, அதனால வந்து அதை இது பண்ணல. ஓகே, அவங்களுக்கு பசி எடுக்கும் போது இப்போ நான் போட்டல, அவங்களுக்கு பசி எடுக்கும் போது அவங்களே பைட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, ஏன்னா இப்போ நேற்று நைட்டு தான் அவங்களுக்கு ஃபீடு கொடுத்தேன், அதனால இப்போதைக்கு ஒரு நாளைக்கு ஒன்றா இல்லை 2 நாளைக்கு ஒன்றா? இல்லை, இவங்களுக்கு வந்து வயிறு மொட்டை வந்து கம்மியாகும் போது பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, அது கம்மியாகும் போது நம்ம கொடுக்கணும். 3 days ஒன்ஸு 4 days ஒன்ஸு. அவங்களுக்கு எப்போ ஜீரணமாகுமோ இதுவாயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த போட்டோம்ல, இப்போ என்ன ஆகும் ப்ரோ? இது சாப்பிடாத? இது வந்து இப்போ அவரு ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு மேல் வாம்ஸ். அவருக்காக பசி எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. இப்போ மேல் வாம்ஸ் நினைக்கும் நமக்காக புது இடம் கொடுத்துருக்காங்க. ஆமா, புது ஃப்ரெண்ட் வேற. அவங்களுக்கு நீர் சத்து இதுல கிடைக்கும். அதனால வந்து நம்மளுக்கு அது என்ன நினைக்கும்னா நம்மள இந்த மாதிரி நல்ல இடத்துல விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது இது பண்ணும், ஜாலியா சுத்துவாங்க. ஆமா, என்ன கோகோ பிட்டா? கோகோ பிட். கால் உடைக்கலடா, அது தோல் உரியுது. ஸ்கின் இருக்குல்ல மேல, ஒவ்வொரு தோலா உரிவாரு. அதான் மோல்டிங் ஆகுது. எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கோ அவ்வளவு சீக்கிரமா தோல் உரியும். அதுவா ப்ரோ? ஆமா ப்ரோ, கரெக்டா? அதே மாதிரி வந்து ஃபீட் வந்து நிறைய எடுக்க பாத்தீங்கன்னா அது இன்னும் சீக்கிரமா வளரும், க்ரோத் ஆகும். ஆமா, கடிக்கலாம் கிடைக்காது ப்ரோ. இதுலயே வந்து சில வெரைட்டிஸ் இருக்கு, அது வந்து கிடைக்கும். இன்னமும் வந்து எப்படி சொல்றோம், அக்ரெசிவா இருக்கிறவங்க அவங்களாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் வெரைட்டியை. எவ்வளவு வருது சொல்லுங்க? இது வந்து 1 சென்டிமீட்டர்ல வரும் ப்ரோ. 2.5K கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம வந்து இது 1.5 இன்ச் இருக்குன்றதுனால 3.5K வருது. ஓகே, ஆக்சுவலா நீ யூசுவலா பிரீட் பண்ணிடுவீங்க எல்லாம், இது பண்ணாம? இது பிரீட் பண்ணல ப்ரோ, இது நம்ம வெளிய இருந்து வருது சேல் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் கேக்குறாங்க அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணுவோம். இது மேல் ஃபீமேல் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது இன்னும் நம்மளுக்கு தெரியல ப்ரோ, அது வளர்ந்தாதான் தெரியும். ஓகே ஓகே ப்ரோ, வச்சிருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, என்ன வச்சிருக்கீங்க ப்ரோ? இது ஹாம்ஸ்டர் வீல் ப்ரோ. இதுல நம்ம வெஸ்டம்னா அவங்க ப்ளே பண்றதுக்காக இது. ஓகே, இதுவும் பண்றீங்க. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம தண்ணி வாட்டர் ஃபீடிங் பாட்டில் இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட. ஓகே, 125 ml. நம்ம இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 85 ml வரும், 125 ml வரும், 250 ml வரும். அந்த பேர்ட்ஸ்க்கு வைக்கிற மாதிரி வைக்க முடியாது ஹாம்ஸ்டர்? பேர்ட்ஸ்க்கு அந்த மாதிரி வைக்க முடியாது ப்ரோ. ஓகே, இந்த மாதிரி உள்ள வச்சு. ஆமா, இப்போ உங்களுக்கு தேவைப்படும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து வாய் வச்சுட்டு பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். அதுல பால்ஸ் ஒன்று இருக்கும், அதுல போயிட்டு இது பண்ணாங்கன்னா தேவையான தண்ணி கிடைக்கும், குடிச்சிட்டு அமைதியா போயிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி பெல்லட்டா ப்ரோ? ஆமா ப்ரோ, பெல்லட்ஸ் அதுவுமே இருக்கு ப்ரோ நம்ம கடையில. பெல்லட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 kg பாக்கெட். ஓகே, இது யாருக்கு ப்ரோ கொடுக்கலாம்? இது வந்து ராட், ஹாம்ஸ்டர், மைஸ், அப்புறம் ஜெர்பல் எல்லாத்துக்குமே கொடுக்கும். எவ்வளவு வரும் பாக்கெட் ஆக்சுவலா? இது வந்து 150 வரும் ப்ரோ. 1 kg வரும். ஆமா, இது 1 kgன்றதுனால அந்த ரேட். ஓகே, அப்புறம் ரைசஸ்க்கு கூட இருக்கு ப்ரோ, பெட்டிங். ஓகே, அதுக்கு யூஸ் பண்றதுக்காக இது வந்து 50 rupees வரும் பாக்கெட். 50 rupees தான்? ஆமா, வெளியே போய் அலைய தேவையில்ல, நீயே ரெடி பண்ணி நம்மளே இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. சூப்பர் ப்ரோ. இது கூட கொரியர் போட்டுட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு தேவைப்படுறவங்க. அப்படிங்களா? ஆமா. அதே மாதிரி உங்க மொபைல் நம்பர் நீங்களே சொல்லிடுங்க. மொபைல் நம்பர் 6382 706 795. இன்னொரு நம்பர் இருக்கு, அதுவும் சொல்லணுமா? சொல்லுங்க ப்ரோ. 9344 20 257. நீங்க 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணா கால் பண்ணலாம்.
கைஸ் இவ்வளோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம பிரதர் நமக்காக ஹெல்ப் பண்ணாரு. அதே மாதிரி ப்ரோ யாராவது வேற லொக்கேஷன்லேருந்து கேட்டாலும் டெலிவரி பண்ணுவீங்களா? பண்ணலாம் ப்ரோ. கைஸ் அவர் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா இடமும் பண்ணலாம் ப்ரோ. கைஸ் நமக்காக டெலிவரி கூட அவர் பண்ணுறாரு. டேரெக்டாக நீங்கள் அவர் ஃபார்மில் கூட விசிட் பண்ணி வாங்கலாம். ப்ரோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க லொக்கேஷன். அதே மாதிரி ஷாப் என்னைக்கு லீவ் அதை சொல்லிடுங்க. ஷாப் வந்து லீவ் இல்லை ப்ரோ. சண்டே டு அதான் மண்டே டு சண்டே. ஓகே 7 டேஸ்மே இருக்கு. 7 டேஸே சூப்பராக இருக்குமா? ஓகே சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி சப்போஸ் கால் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு அட்ரஸ் லொகேஷன் நம்ம வாட்ஸ்அப்ல கூட அனுப்பிடலாம். சூப்பர் ப்ரோ. கைஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம பிரதருக்கு கால் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸ் டீட்டெயிலாம் அவர் மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டாரு. சப்போஸ் டவுட் இருந்தால் கூட டேரெக்டாக நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இவ்வளோ நாள் நமக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நான் அனுப்பி வருவேன் உங்கள் அம்மாவுக்கு. இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணனுக்கு ஒரு காப்பி. ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாமே எடுக்கிறேன்.